enlightening the thirsty. இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம், இறைபணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். குருவோடு சேர்ந்து நாம் பசிலிக்காவில் குடும்பமாய் பலிதனை செலுத்திடுவோம். குருவோடு சேர்ந்து நாம் பசிலிக்காவில் குடும்பமாய் பலிதனை செலுத்திடுவோம். இறைமகன் உடலை நாம் உண்டிடுவோம், இறைமகன் உடலை நாம் உண்டிடுவோம். இறைமக்கள் என நாம் வாழ்ந்திடுவோம், அவர் அன்பின் குரல் நாம் கேட்டிடுவோம், இறையரசை பரப்பிடுவோம். இறைமக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைபணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமாவுடைய திருப்பலியானது லூர்து டிவிக்கு உபயம் செய்கின்றவர்கள் மோனிக் அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுடைய வளர்ச்சிக்காகும், நல்லா குருப்பா கம்பெனி நன்றியறுதலாகும், தொழில் வளர்ச்சிக்காகும், திருவண்டர் கோயில் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகும் மற்றும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகும், ஜாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் மற்றும் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காகும், ஜெயமரியா பசல் மேரி குளோரி ஆரோக்கிய மேரி மரி செல்வி ஷபியர் காஸ்டேன் உடல்நலுக்காகும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், செயின்ட் ஜாக் ஆண்டனி உடல்நலம் பெறவும் நல்ல துணைவை கிடைக்கும் இதை ஆண்டவருக்கு நன்றி விலையாகும், சகாய மாதாவிற்கு நன்றி விலையாகும், ஷெரின் குடும்ப வளர்ச்சிக்காகும் இதை ஆண்டவருக்கு நன்றி விலையாகும், தாசு கஸ்தூரிபா ஆண்மலை பாற்றிக்காகும், அல்போன்சா மேரி ஆக்னல் அமலா ஸ்டீஃபன் அமலா ஜான் சிராணி ஆகியோரின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், அருட்சகோதரி விமலா உடல் உள்ள நலனுக்காகும், ஜேபிஆர் மார்க் மற்றும் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி பலியாகும், மகனுடைய வேலை நிரந்தரமாகும்படியாகும், விரைவில் நல்ல வரன் கிடைக்கும்படியாகும், சுந்தரராஜன் உடல்நலுக்காகும், அல்போன்ஸ் அரசு வேலை கிடைத்து நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டியும், வலேரியன் பெர்னாண்டஸ் வீடு நல்ல முறையில் கட்டி முடித்ததற்கு நன்றி பலியாகும், குடும்ப நலனுக்காகும், அனுஷியா அருட் சகோதரி சர்ஜூஸ் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு செய்ய மன்னிப்பதற்கான அழைப்பினை இந்த நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்த விதமாக நம்முடைய குடும்பங்களையும் உற்றார் உறவினர் உடன் பிறப்புகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம்.
அன்மைக்க சகோதரர் சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அருளா பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் முன்மடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடைகளை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். முது புனித நாளாகி என்று நாங்கள் இத்தண்ணீரினாலும் முது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். எனவே ஆண்டவரே மன்றாடுகின்றோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் முது அருளினை ஊற்றினை மொழி புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்தொடுமை அணுகி வரவும் முது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமலை இறைவா, தண்ணீர் வளம் பெற திருப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவுபட ஆசீர்வதித்துள்ளமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியரை செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புள்ளினாலின் மேல் தெளிப்பேன், ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கம் பெருக்கிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் புள்ளினாலின் மேல் தெளிப்பேன், ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவேன். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெறுக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாமல இறைவனம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. உலகில் நன்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம்,
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியோடு பிதாவாகிய சர்வேஸ்வரன் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களோடு பேசுகின்ற உம்முடைய ஆவியின் குரலுக்கு செவிமடுக்க வண்ணம் எங்களுக்கு நல்லறிவை தந்தருளும். இவ்வாறு நாங்கள் நல்லுறவு பெற்று நேர்மையானவற்றில் என்றும் கருத்தோனி நின்று எங்கள் சொல்லாலும் செயலாமும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ துணை புரிவீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. லேவியர் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 19, இறைச்சொற்றொடர் 1, 2, 17 மற்றும் 18. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது: தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடலின் 6. ஆத்துமமேன் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைதாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைதாதரித்த ஆண்டவரை
நம் உலகில் நீ செய்பலவான வீணை பொறுத்தருளும் மேலான வாதினு துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயை செய்து உயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைதாதரித்த ஆண்டவரே தொழுதேத்து. பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் துதி மிகுந்தேர தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைதாதரித்த ஆண்டவரே தொழுதேத்து. இரண்டாம் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 23 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களுள் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். எவரும் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும். அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறை நூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்கு உரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்கு உரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கோணாதீர்கள். உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவன் ஒரு பைத்தியக்காரங்க, பிழைக்க தெரியாமல் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியிலே சொல்கின்ற செயல்களை மன்னிக்கின்ற, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்று அவர் சொல்லுகின்ற அந்த நற்செய்தியின் வார்த்தைகளை நாம் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற போது உலகம் நம்மை பார்த்து இவ்வாறாக சொல்லும். இறைமகன் இயேசு கிறிஸ்து சற்று வித்தியாசமான செயல்களை செய்ய அழைப்பு எடுக்கின்றார். உலகத்தினுடைய பார்வையிலே நாம் மன்னிக்கின்ற போதும் விட்டு கொடுக்கின்ற போதும் முழுவதுமாக ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற போதும் அடுத்தவருடைய பார்வையிலே நாம் பைத்தியக்காரர்களாக இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் நீதிமானாகவும் அன்புக்குரியவர்களாகவும் இருக்கின்றோம். உலகத்தினுடைய பார்வையிலே நாம் பார்க்கப்படுகின்ற போது அப்படிதான் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கின்ற போது அருளை பெறுகின்றோம். சற்று வித்தியாசமான செயல்களை செய்கின்ற போது நாம் ஆசிரை பெறுகின்றோம். அமர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் அவர்கள் அந்த துறவர சபையிலே வாழ்ந்து வருகின்ற போது ஒரு முறை அவர் பிச்சை எடுப்பதற்காக வெளியிலே சென்று விட்டார். எனவே அந்த துறவர சபைக்கு திருடர்கள் உணவினையும் பொருட்களையும் திருடுவதற்காக திருடர்கள் வந்தார்கள். இதை பார்த்த மற்ற துறவர அந்த குறுமடத்திலே வாழ்ந்து வந்த துறவிகள் அவர்களை அடித்து துரத்தினார்கள். உணவினை பெற்று வர சென்ற பிரான்சிஸ் அவர்கள் அந்த செயலை பார்த்து அவர்களிடத்திலே அவர்கள் என்ன எடுக்க வந்தார்களோ அதையெல்லாம் கொடுத்து மன்னித்து அனுப்பினார். அந்த திருடர்கள் மனமாறி மீண்டுமாக அதே அந்த சபைக்கு அவர்கள் சேர்ந்து துறவிகளாக மாறியதை நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம். ஆக சற்று வித்தியாசமான செயலை செய்தார், அவருடைய மனமாற்றத்திற்கு வழிவகுத்ததை பார்க்கின்றோம். இதைத்தான் வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, மாறாக தாங்கள் செய்வதையே வித்தியாசமாக செய்கின்றார்கள் என்று நாம் படிக்கின்றோம். ஆக மன்னிப்பது, விட்டு கொடுப்பது, இவையெல்லாம் உலகத்தினுடைய பார்வையிலே ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையிலே அது மதிப்பு மிக்கதாக பேருண்மையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உன்னுடைய வலக்கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு. வலது கை பழக்கம் உடையவங்க நமக்கு நேராக நின்று கையால் அறையிறாங்க, வலது கையால் அறையிறாங்கன்னா நம்மளுடைய வலக்கன்னத்தில் அறைய முடியாது. சற்று யோசித்து பாருங்கள். இடது கன்னத்தில் தான், நம்மளுடைய இடது கன்னத்தில் தான் அறைய முடியும். இது வரலாற்று பின்னணியிலே மற்றும் யூதருடைய பின்னணியை வைத்து இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வை சொல்கின்றார். ஒருவர் நம்மை யூதருடைய பின்னணியிலே பார்க்கின்ற போது
மிகவும் இழிவுபடுத்த வேண்டும், ஒரு மனிதரை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த வேண்டுமோ என்று நினைத்தார் என்றால் அவர் புறங்கணத்தில் நமக்கு நேராக நின்று அந்த புறங்கைன்னு சொல்லுவாங்கள்ல, இப்படி கையை இப்படி மாற்றி அடிக்கும்போது தான் நம்முடைய வலது கணத்தில் அறைய முடியும். இல்லை அப்படின்னா பின்னாடி இருந்து நமக்கு தெரியாமல் அடிக்கிறார் அப்படின்னா தான் நம்மளுடைய வலது கன்னத்தில் அறைய முடியும். இப்படியெல்லாம் ஒரு மனிதர் உன்னை இழிவுபடுத்தினாலும் அவரை அன்பு செய், பகைவரை ஏற்றுக்கொள் என்றுதான் இறைவன் இயேசு கிறிஸ்து அழைப்பெடுக்கிறார். உனக்கு அன்பு செய்பவருக்கே நீர் அன்பு செய்தால் மற்றவரை விட நீ வேறு என்ன சற்று வித்தியாசமாக செய்து விடுகிறாய். ஆக பகைவரை அன்பு செய், ஏற்றுக்கொள் என்று அழைப்பெடுக்கின்றார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என சொல்ல கேள்விப்பட்டு இருக்கின்றீர்கள். பாரதவர்களே, இஸ்ராயல் மக்களுடைய அந்த வாழ்க்கை முறையிலே இத்தகைய நிகழ்வானது இருந்தது. விடுதலை பயணம் 21வது அதிகாரத்திலே இத்தகைய சட்டத்தினை ஆண்டவர் மோசே வழியாக கொடுக்கின்றார். ஆக ஆண்டவரே தண்டிக்க சொல்கின்றாரா? இல்லை, மாறாக இஸ்ராயல் மக்களுடைய அந்த வாழ்க்கை முறையிலே ஒருத்தருடைய கையை எடுத்துட்டார் அப்படின்னா அவருடைய பழி வாங்குவதற்காக அவருடைய உயிரையே எடுத்தார்கள். மற்றவர் ஒருவருடைய உயிரை எடுத்து விட்டால் அவருடைய குடும்பம் முழுவதையும் அழித்தார்கள். இத்தகைய மிகவும் கொடூரமான செயலானது இருந்தது. ஆனால் அப்படி செய்வது முறையல்ல. வெஞ்சன்ஸ் வித் ஜஸ்டிஸ் என்று சொல்கின்றார்களே, அவர் ஒரு செயலை உனக்கு எதிராக செய்கின்றார் என்றால் அந்த செயலை மட்டும் செய். அவருக்கு மிகவும் அவருடைய குடும்பத்தையே பாதிக்கின்ற, அவருடைய உயிரையே பாதிக்கின்ற செயலை செய்யாதே என்றுதான் சொல்கின்றார். ஆக நான் செய்கின்ற செயலானது அவர் செய்த செயல் போல் இருக்க வேண்டும். அதற்கு மேலாக அவருடைய உயிரை பாதிக்கின்ற செயலாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் செய்தார்கள். பகைவரை மிகவும் வெறுத்தார்கள். ஆனால் பகைவரை அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்றுதான் இந்த நாளிலே அழைப்பிடுகின்றார். நாம் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து இத்தகைய செயல்களையெல்லாம், நன்மையான செயல்களெல்லாம் செய்தார், மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார், தூயவராக இருந்தார். வானக தந்தை தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்கின்றோம். ஆக அன்பு செய்தல், விட்டு கொடுத்தல், இவையெல்லாம் ஆண்டவருக்கு உகந்த செயல். இத்தகைய செயல்களை நாம் செய்கின்ற போது ஆண்டவருடைய அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்கின்றோம். ஆக அருளை பெற, ஆசிரை பெற நாம் வந்திருக்கின்றோம். இத்தகைய செயலை குடும்பத்திலே, அயலாரிடத்திலே பிரதிபலிப்போம். நாம் நம்மை அன்பு செய்வர்களை மட்டுமல்லாமல் பகைவரையும் அன்பு செய்து நாம் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள் என்பதை பிரதிபலிப்போம். நல்லாய் இயேசு கிறிஸ்து என்ற வாழ்த்து பெறுவாராக. ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லா பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கின்றேன். அவருடைய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாக இருப்பவைத்த அச்சிஷ்ட கன்னிமரிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீட்டிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து சிவரிய மருத்துவரை நடத்தியிருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றேன். புனிதர்களுடைய சமூக பிரயோசனத்தை விசுவசிக்கின்றேன். பாவ பொருத்தலை விசுவசிக்கின்றேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கின்றேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கின்றேன். ஆமென். அன்பிற்கு சகோதரர் சகோதரிகளே, எல்லாம் தந்தையாக இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவன் உண்மையை நிறைவு பெற விரும்புகின்றார். அவர் பால் முழுமன பற்றுதலுடன் நம் வேண்டுதல்களை செலுத்துவோம். தூயவராம் இறைவா, உம்முடைய கோவிலாய் வாழ நிறுவப்பட்ட உம் திருச்சபையை வழிநடத்தும் எம் அருட்பணியாளர்கள் யாவரும் தூய ஆவியின் இருப்பிடமாகிய உலக அனைவரின் இதயங்களையும் உம்மால் திருப்பிட, அக்கோவிலை தூயதாய் காத்திட வழிகாட்ட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். இறங்குபவராம் இறைவா, இவ்வுலக ஞானத்தால் நிரப்பப்பட்டு அதையே உயர்வாய் என்னும் எம் நாட்டு தலைவர்கள் யாவரும் தங்களையே உணர்ந்து கொள்ளவும், எவ்வகை சூழ்ச்சியிலும் சிக்காதபடி மக்களுக்காக வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். பேரென்பாம் இறைவா, உம்முடைய இரக்கத்தையும் அருளையும் பெற்றுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும்
உம்மை போல் நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டு வாழவும் உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி வாழவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாளராம் இறைவா, நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பெய்ய செய்யும் உம்மை போல் நாங்களும் எங்கள் மீது அன்பு கொள்வோரிடம் மட்டும் அல்லாமல் எங்களை எதிர்க்கிறவர்கள் எங்களை தூற்றுவோர் மேலும் அன்பு கொண்டு வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவுள்ளவராம் இறைவா, நீர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யாவரும் நிறைவுள்ளவர்களாய் வாழவும் நீர் எம்மீது கொண்டுள்ள அன்பை நாங்கள் பிறரிடத்திலும் செலுத்தவும் நீர் எம்மை மன்னிப்பது போல் நாங்களும் பிறரை மன்னிக்கவும் நல் மனம் அருள உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணவராம் இறைவா, இம்மன்னகத்தில் உம் அருள்வாக்கை கடைபிடித்து உம் அன்பில் நிறைவு பெற்று இன்று விண்ணகம் நாடி வந்துள்ள உம் அடியார் யாவரும் விண்ணகத்தில் உம் நிறைவை பெற்று நிலைவாழ்வில் பங்கேற்க உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய உடன் பிறப்புகளை அயலாரை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் மனித பலவீனம் மீண்டுமாக அவர்களிடத்திலே சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து வருகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய முயற்சிகளால் முடியாது. நீர் எங்களோடு இருந்து எங்களை செயல்படுத்துகின்ற போது நாங்கள் உறவுகளிலே அன்பிலே பலப்படுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அருளை தாரும், உம்முடைய ஆசிரை தாரும். ஆண்டவரே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு எங்களையே ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். ஆண்டவரே, ஏறெடுத்து கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும். எங்கள் புகலிடம் வலதுமாகிய இறைவா, எங்களிடம் இறையுணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. இந்த திருச்சபையின் உருக்கமான மன்றாட்டுகளை ஏற்று அவற்றை நிறைவு செய்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்து நிறைவாமை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து நிறைவாமை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்மைக்க சகோதரர் சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க இறைவா, உமக்கேற்ற வணக்கத்துடன் நாங்கள் இம்மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட வந்துள்ளோம். உம்முடைய மகிமையின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை எங்களுடைய இரக்கத்திற்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை
தந்தை, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து என்றும் நிலையான வாழ்வு எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதரதி தூதரோடு அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்ற ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கு பரவிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயிரம் ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள்
நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி மற்றும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்முடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, ஒரே உலகின் பாவங்களை போக்கிய இறைவன் செம்மறியின் அன்பு விருந்து அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை சொல்லியிருந்தேன். எனது ஆன்மாவை நம்புகிறேன். இதய தாகம் இருப்பார் வருவே, இதயம் குளிரே நிறைய தாகம் இருப்பார் வருவே, குளிரே நிறைய
சுமந்து வந்திடும் சீலோ தண்ணீர் உமக்கு இருந்தும் உதவாதாகம். சுமந்து வந்திடும் சீலோ தண்ணீர் உமக்கு இருந்தும் உதவாதாகம். உவந்து ஊற்றும் ஊற்று தண்ணீர் உவமையாகும் உரைப்பீர் உம்மை. இதய தாகம் இருப்பார் வருக, இதயம் குளிர ஈவேன் நிறைய, தாகம் இருப்பார் வருக, குளிர ஈவேன் நிறைய. பொருளும் பொன்னும் போக்காதாகும் இதயம் பீடும் இறைவன் நானே. பொருளும் பொன்னும் போக்காதாகும் இதயம் பீடும் இறைவன் நானே. வருக வருக வளமாய் பெருக, பெருகி முன்பம் பெற்றே வாழ்க. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெரிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன். ஆண்டவரே, நீர் மெஸ்ஸியா, இவ்வுலகிற்கு வரும் கடவுளின் மகன் நீர்தாம் என நான் விசுவசிக்கிறேன். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் தந்தை, இத்திருநிகழ்ச்சிகளில் பங்கு கொண்ட நாங்கள் உம் அன்பை சுவைத்து உணர்ந்தோம். இதனால் எங்களுக்கு மீட்பு உண்டு என்ற உறுதியும் பெற்றுள்ளோம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழவும், இதே நம்பிக்கையை பிறரில் வளர்க்கவும் உமது அருளை பொழிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அடுத்த திருப்பலி 7:30 மணிக்கு நடைபெறுகிற திருப்பலி புதிய ஆயர் சுல்தான்பேட்டையின் ஆயராக கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பொழிவு செய்யப்பட்ட மேதகு பீட்டர் அபீர் அவர்கள் அடுத்த திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். அதனால் 7 மணிக்கு துப்ராயப்பேட்டையில் திருப்பலி இன்று நடைபெறாது.
பகல் 12 மணி திருப்பலி 10ஆம் வகுப்பு, குறிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்காக நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியை பிளஸட் மதர் தெரேசா மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அருட்திரு பால்ராஜ் குமார் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சிறப்பாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவருடைய எழுதுகோல், ஸ்கேல் போன்ற உபகரணங்களும் மந்திரிக்கப்படும். மார்ச் 3ஆம் தேதி பங்குக்குழு செயல்குழு கூட்டம் நடைபெறும். மார்ச் 4ஆம் தேதி மாலை திருப்பலிக்கு பின் பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். மேதகு பீட்டர் அபீர் அவர்களுடைய மறை மாநிலம் புதியது சிறியது. அந்த மறை மாநிலத்தில் ஆயருக்கு இல்லம் இல்லை, ஆயர் இல்லம் இல்லை. ஒரு வாடகை வீட்டில்தான் ஆயர், அவரது பொருளாளர், மறைமாநில பொருளாளர், செயலர் 3 பேர் வாடகை வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். இன்னும் அங்கே ஆயர் இல்லம் கட்டப்படவில்லை, புதிதாக உருவாக்கப்பட்ட மறை மாநிலம். அதனால் அடுத்த திருப்பலியிலே எடுக்கின்ற காணிக்கை நாம் அவருக்கு கொடுக்க முற்படுவோம். எனவே தாராளமாக இந்த திருப்பலி காணிக்கையும் 7:30 மணி திருப்பலி எடுக்கிற காணிக்கையும் அவருக்கு நாம் அன்பளிப்பாக கொடுப்போம். தாராளமாக உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இன்று மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறாது. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாகவே அலைகள் மோதிடம் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடம் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே இயேசுவின் மதுரமான திரிதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரிதயமே, என் இரட்சணியமாயிரும். குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோசனம் நமஸ்காரம் உண்டாக கடவுது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.